ஏன்பா தம்பி, இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் பழைய மாதிரி போட்டோவை ஸ்டோர் ரூம்ல வச்சு போட்டுடு. அடுத்த வருஷம் தேதி எப்போ எடுத்துக்கலாம். ஏய், எல்லாம் என்ன ஒரு பொண்ணு, தர்ப்பணம் முடிஞ்ச ஈரம் கூட காயல, அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசுற? என் அக்கா போட்டோ இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் பிருந்தா, பிரச்சனை தான். நீயும் தான் இருக்க, உன் புருஷனும் தான் இருக்கான். 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருந்துமே 2 பேராலுமே சேர்ந்து வாழ துப்பு இல்ல. ஆனா நான் அப்படி கிடையாது. என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஒரு அடி அவர் பக்கத்துல போனேனா அவர் 10 அடி தள்ளி போறாரு. அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய போட்டோவை ஹால்ல வச்சிருந்தீங்கன்னா அத பார்த்து அவருக்கு திரும்பவும் அக்கா ஞாபகம் வரும்ல. இறந்தவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தா உயிரோட இருக்கனே நானு. என் கூட அவர் எப்ப வாழ்றது? அட என்னடிச்சி, என் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கு நான் தான் பேசி ஆகணும். இங்க பாருங்க, இதனால வேற யாரும் தலையிடக்கூடாது. ஏங்க ஏங்க இப்படி மத்தவங்க மனசை நோக்கடிக்கிறீங்க? உங்க வீட்ல இறந்தவங்களோட போட்டோ இருந்தா இப்படிதான் உதாசனப்படுத்துவீங்களா? தோ மாமியார் போட்டோ ஹால்ல தான் மாட்டிருக்கு. அத நான் என்ன ரைட்டு சொன்னனா? இல்ல இல்ல, அத மாட்டி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உன் அக்கா போட்டோ மாட்டி இருக்கிறதுனால என் வாழ்க்கைய இங்க கேள்விக்குறியா இருக்கு. என் புருஷனே ஒண்ணுமே சொல்லல, நீ என்ன வாய் பேசாம போடு. என்னப்பா கத்தி பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்துட்டு போய் போடு. ஒரு வேலை உனக்கு 10 தடவை சொல்லணுமா? எங்க அண்ணி போட்டோ மேல அந்த வீட்டுல யாராவது கை வச்சீங்க, கை இருக்கு. ஏங்க தைரியம் இருந்தா கை வைங்க பாப்போம், வைங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்களை ராகவன் கூட வாழக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல. ஆனா அது அதுக்குன்னு ஒரு அவகாசம் இருக்கு. உங்க கூட வாழணுங்கிறதுக்காக ராகவன் மொத்தமா அண்ணிய தலைமுழுகணும்னு அவசியமே இல்லை. அப்படி நினைக்கிறதே முதல்ல தப்பு. அந்த எண்ணத்தெல்லாம் மாத்திக்குங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது.